ذلك عالم الغيب والشهادة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, 3 மாத கால ஜுஸு அம்ம என்ற இந்த தொடர் வகுப்பில் முதலாவது நாம் சூரா அல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை நாம் படித்து வருகிறோம். இந்த அல்ஹம்து என்கிற இந்த சூரா ஃபாத்திஹா என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு சூரா. அதாவது அல் குர்ஆனுடைய உம்முல் கிதாப் அல்லது உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய, அல் குர்ஆனுடைய தாய் என்று சொல்லப்படக்கூடிய, அல் குர்ஆனுடைய முழு கருத்துக்களையும் ஒரே சூறாவிலே உள்ளடக்கியிருக்கின்ற ஒரு அத்தியாயம்தான் இந்த சூரா அல் ஃபாத்திஹா என்கிற இந்த அத்தியாயம். எனவே அந்த அத்தியாயத்தை நாம் ஆரம்பத்திலிருந்து படித்து வருகிறோம். தற்போது நாம் 7வது தொடரிலே இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இந்த ஆரம்பத்திலிருந்து, அதே போல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இந்த 3 வசனங்களையும் நாம் படித்திருக்கிறோம். முதலாவது நாம் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அவனுடைய பண்புகளையும் பெயர்களையும் நாம் ஒவ்வொன்றாக படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் ரப்புல் ஆலமீன், அவன் அகிலத்தாருக்கு, அகிலங்களில் உள்ளவைகள் அனைத்தையும் படைத்து பரிபாலனம் செய்கிற ரப்பாக இருக்கிறான், ரப்புல் ஆலமீன். அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அதாவது விசாலமான நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான். அவன் இயல்பிலேயே அன்பானவன். அவன் நாடுகின்றவர்களுக்கு அதிகமாக அளவு கடந்து இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல மாலிகி யௌமித்தீன் என்பதை நாம் கடைசியான 6வது தொடரிலே படித்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாம் இதுவரையும் படித்தது அல்லாஹ்வையும் அவனுடைய பண்புகள் பெயர்களையும் அதை பற்றிய விளக்கங்களை படிச்சுக்கிறோம். அப்போ ஒரு அடியான் எப்படி அல்லாஹ்வை புகழுவது, அல்லாஹ்வை எப்படி அவன் துதிப்பது, அல்லாஹ்வை எப்படி அவன் கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வை எப்படி அவன் புரிந்து கொள்வது என்பதை நாம் கடந்த தொடர்களில் பார்த்தோம். அப்போ ஒரு அடியான் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, கண்ணியப்படுத்தி விட்டு, துதித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், தமிழில் நாம் சொல்லுவோம், நாம் உன்னையே வணங்குகிறோம். இய்யாக நஅபுது, நான் இய்யாக்கண்டா என்ன, நஅபுதுண்டா என்னன்ற மொழி விளக்கத்தை நான் சொல்லுவேன். நம்ம தமிழில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இய்யாக நஅபுது, நான் உன்னையே தான் வணங்குகிறேன். வ இய்யாக நஸ்தஈன்,
நான் உன்னிடமே தான் உதவி தேடுகிறேன். ரெண்டு விஷயம் நம்ம சொல்றோங்க. முதலாவது என்ன சொல்றோம்? இய்யாக நஅபுது, நாங்க என்ன செய்யறோம்? உன்னை வணங்குறோம் அல்ல, உன்னைத்தான் வணங்குகிறோம். உன்னை வணங்குகிறோம் சொல்றதுக்கும் உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம்ன்றதுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் நான் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். அதே மாதிரி இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே தான் நாம் இஸ்திஆனா உதவியும் தேடுகிறோம். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றத நாங்கள் முதலாவது சுருக்கமாக பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னா, நாம் ஏற்கனவே படித்தது போல இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுகிற நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் வசனம் அல்ல. எல்லா சூறாக்களையும் தொடங்கும் போது இந்த பிஸ்மில்லா சொல்லப்படும்ன்றதை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தை தவிர. அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொழுகையில் ஒரு அடியான் சொல்கிற போது அல்லாஹ் அந்த அடியானுக்கு பதில் சொல்கிறான். எப்படி? ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? தொழுகையில் ஒரு அடியான் ஓதுற நேரத்தில் அவன் பதில் சொல்றான். அதே மாதிரி அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஆன்சர் பண்றான். நம்ம தொழுகையில சில ஆளுக்கு தொழுகையில் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அவ்வளோ அவசரம். நம்ம தொழுகையில் என்ன செய்யணும்? நிதானமாக குர்ஆனை ஓதணும். ஏன்னா அல்லாஹ் ஆன்சர் பண்றான். நம்ம அந்த தொழுகைக்கு கொடுக்குற மிகப்பெரிய கண்ணியம் என்னென்னா, அந்த தொழுகையில் நாம் மிக நிதானமாக ஆறுதலாக அவசரம் இல்லாமல் அந்த குர்ஆனை ஓதணும். சுஜூது ருக்கு அந்த விஷயங்கள் இருப்புகளில் நாங்கள் என்ன செய்யணும்? மிக நிதானமாக இருக்கணும். ஒரு நபித்தோழர் வாராரு, தொழுதுட்டு வாராரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எர்ஜி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ போய் தொழு, நீ தொழலன்றாங்க. அந்த ஆள் 3 முறை போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் தொழுகையினுடைய நிதானத்தை அந்த நபித்தோழருக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்றதை பார்க்குறோம். எனவே நாம் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் பதில் சொல்கிறான். சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னா மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ நாங்க இன்றைக்கு படிக்க போறோம் என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், நாங்க உன்னைத்தான் வணங்குறோம். அப்படின்னா உன்னை தவிர நாங்கள் யாரையும் வணங்க இல்லை. நாங்கள் வணங்குறது யாரு? உன்னையே தான் வணங்குறோம், வேறு யாரையும் நாங்கள் வணங்குவதில்லை. இதுதான் அர்த்தம். இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே தான் நாங்கள் உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், உன்னை தவிர நாங்கள் உதவிக்காக யாரையும் நம்ப மாட்டோம், உன்னைத்தான் முழுசா நாங்கள் சார்ந்திருக்கிறோம்ன்ற ரெண்டு விஷயம் நம்ம சொல்றோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? தொழுகையில ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ள விஷயம். வலி அப்தி மா சஅல், என் அடியான் எதை கேட்டானோ அது அவனுக்கு கிடைக்கும். எதை கேட்டான்? நான் உன்னிடத்துல உதவி தேடுறேங்கிறான், கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லா இடத்துல என்ன கேட்டான்? உன்னைத்தான் வணங்குறேன். அல்லா வணங்குறேன் மட்டுமல்ல, உதவி நான் உன்னிட்டத்தான் தேடுறேன். அப்போ அல்லா என்ன சொன்னான்? நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். உண்மையான முறையில் அல்லாவை நாம் வணங்கினால், உண்மையான முறையில் அந்த சூரா ஃபாத்திஹாவை நாம் உணர்ந்து ஓதினால் அல்லாஹ் சொல்றான், நீ என்னப்பா கேட்டா? உதவி தானே கேட்டா, நான் உனக்கு உதவி தாரேன். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனத்தை படிக்கும்போது அடுத்த விஷயத்தை நாம் சேர்த்து படிக்கலாம். அப்போ இதில் முதலாவது நீங்கள் பார்க்கணும், இந்த தப்சீரில் நான் முக்கியமாக ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தப்சீரை முதன்மைப்படுத்தி, இது அல்லாமல் தப்சீர் இப்னு ஜுஸை, அதே மாதிரி தப்சீர் இப்னு கஸீர், அதே மாதிரி தப்சீர் ஸஅதி போன்ற பல தப்சீர்களில் இருந்து இதனுடைய தகவல்களை நான் உங்களுக்கு தொகுத்து தான் பேசுகிறேன். சில நேரம் பேசுகிற நேரத்தில் சில தகவல்கள் முன்னுக்கு பின், அதாவது ஒரு விஷயம் அந்த வர வேண்டிய இடத்துல வராமல் பிந்தி வந்திருந்தால் அந்த தகவலை நான் அந்த ஒருங்கிணைச்சத்தில் அது என்னுடைய தவறாக இருக்கும். ஆனாலும் இந்த வகுப்பை கேட்கும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் காது தாழ்த்தி கேளுங்க. அப்போ தான் இதில் நான் சொல்ல வர விஷயங்கள், இந்த தப்சீருடைய ஆழமான அர்த்தம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா என்ன இதில் சொல்கிறான்? இய்யாக நஅபுது அப்படின்றான். இந்த வசனத்தில் பொதுவாக அரபு மொழியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு வினைச்சொல், அந்த வினைச்சொல்லுக்குள்ள ஒரு ஃபாயிலும் ஒரு மஃஊலும் இருக்கும். சில வினைச்சொல் என்னது? ஃபாயில் இருக்கும், மஃஊல் செய்யப்படும் பொருள் வராது. இது அரபுல உள்ளவங்களுக்கு தெரியும். விளங்க சொல்லுது. அதாவது உதாரணமாக இந்த இடத்துல நஅபுது, நாங்கள் வணங்குறோம் அப்படின்றோம். யாரை வணங்குறோம்? உன்னைத்தான் வணங்குறோன்றோம். இதில் நாங்கள் இந்த இபாரத்தை, இந்த அரபு வார்த்தையை ரெண்டு மாதிரி சொல்லலாம். அரபு மொழியில் எப்படி சொல்லலாம்? நஅபுது இய்யாக்கன்னு சொல்லலாம். எப்படி? நஅபுது இய்யாக்கன்னு சொல்லலாம். இந்த நஅபுது இய்யாக்கன்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் ஒன்று நாங்கள் வணங்குறோம்னு அர்த்தம். அப்படி சொல்லலாமா? அது குர்ஆன் வாசகம். நான் அந்த மொழியில் அப்படி சொல்றதுக்கு சொன்னால் மொழி சரிதான். ஆனால் அல்லாஹ் தஆலா நஅபுது இய்யாக்கன்னு பயன்படுத்தாம இய்யாக நஅபுது அப்படின்றான். அப்படின்னு சொன்னா இது அரபு இலக்கணம் படித்தவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வினைச்சொல், இந்த ஃபிஅலுடைய மஃஊல் பிஹியை முன்னால கொண்டு வந்துக்கு. வழங்கா சொல்றது மஃஊல் பிஹி முகத்தம்னு சொல்லுவாங்க இது அரபுல.
அப்போ நாங்க நஅபுது இய்யாக்கன்னு சொல்லாம இய்யாக்க நஅபுதுன்னு அல்லாஹ் யூஸ் பண்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்னைத்தான் நாங்க வணங்குறோம், ஒன்னை தவிர நாங்க யாரையும் வணங்கலன்னு அர்த்தம். இதை நஅபுதுவை முன்னால கொண்டு நஅபுது இய்யாக்கன்னு சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்றை வணங்குறோம், தேவைப்பட நாங்கள் வேற யாரையும் வணங்குவோம், அப்படி ஒரு அர்த்தமா அதில் வரும். அப்ப இந்த இடத்துல உன்னைத்தான் நாங்கள் வணங்குறோம் என்று சொல்வதற்குத்தான் அல்லாஹு தஆலா இய்யாக்கே முன்னுக்கு கொண்டு வரான், இய்யாக்க நஅபுது. அதே நேரத்தில் ரெண்டாவது என்ன சொல்றோம்? வ இய்யாக்க நஸ்தஈன் அப்படின்றோம். ஒன்னைத்தான் வணங்குறோம், ஒன்னை கிட்டத்தான் அல்லாஹ் உதவி கேட்கிறோம். விளங்கா சொல்றது? இந்த இடத்துல இய்யாக்க என்ற இந்த மஃஊல் பிஹி செய்யப்படும் பொருளை அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயத்துக்கும் கொண்டு வரான். எப்படி? இய்யாக்க நஅபுது வ நஸ்தஈன் என்று சொல்லிக்கலாம், இய்யாக்க நஅபுது வ நஸ்தஈன் என்று சொல்லிக்கலாம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்? இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். உன்னைத்தான் நாங்க வணங்குறோம், உன்னை தவிர நாங்க யாரையும் வணங்க மாட்டோம், உன்னிட்ட மட்டும்தான் நாங்க உதவி கேட்கிறோம். இந்த இய்யாக்கே ரெண்டு இடத்துலையும் அல்லாஹு தஆலா நஅபுதுலையும் கொண்டுட்டு வரான், நஸ்தஈன்லையும் அல்லாஹு தஆலா கொண்டுட்டு வரான். இது ஏன் கொண்டுகிட்டு வரான்னு சொன்னால், இந்த ரெண்டு இடத்துல கொண்டு வரதன் அர்த்தம் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக அழகாக சொல்கிறார்கள், வகுத்திமல் மஃஊல் வஹுவ இய்யாக்க. அதாவது இந்த இய்யாக்கே அல்லாஹு தஆலா முன்னுக்கு கொண்டு வந்தான் செய்யப்படும் பொருளை. வகுர்ரிர லில் இஹ்திமாம், இய்யாக்கையை பொறுத்த வரைக்கும் குர்ரிர ரெண்டு இடத்துலையும் அல்லாஹ் கொண்டு வரான். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், இய்யாக்க நஅபுது வ நஸ்தஈன் என்றே சொல்லிக்கலாம். ஆனா அல்லாஹ் எப்படி கொண்டு வரான்? இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் ரெண்டு முறை திருப்பி கொண்டு வரான். ஏன்? அதில் அர்த்தம் என்னடா? லா நஅபுது இல்லா இய்யாக்க, ஒன்னை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம். வலா நத்தவக்கலு இல்லா அலைக்க, யாரெல்லாம் உதவின்னா நாங்கள் உன்னைத்தான் முழுசாக சார்ந்திருக்கிறோம். நீ உதவி செஞ்சாதான் உதவி, நீ எங்களுக்கு இபாதத்தில் நீ எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சாதான் உன்னுடைய தௌஃபீக் தான். என்னட்ட எந்த பலமும் இல்லை, என்னக்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. ஒன்றை தவிர யார்கிட்ட போய் நாங்கள் உதவி கேட்டாலும் அந்த உதவி செய்கிற அதிகாரத்தில் அவர்கள் இல்லை. அவங்க நமக்கு தேவையானத்தை நமக்கு நினைச்சதை எல்லாம் தரக்கூடிய அதிகாரம் இல்லை, நம்மளோட உள்ளத்தை மாத்திர அதிகாரம் இல்லை. நன்மையை செய்யக்கூடிய அந்த ஆற்றலை உன்னை தவிர யாராலும் தர முடியாது. பாவத்திலேருந்து ஒதுங்குற அந்த ஆற்றலை உன்னை தவிர அப்படி நம்ம சொல்றோம். அப்போ ரெண்டு விஷயம், ஒன்றும் இய்யாக்கே முன்னு கொண்டது, ரெண்டாவது இய்யாக்கே ரெண்டு இடத்துலையும் அல்லாஹ் கொண்டான். முக்கியமாக இந்த அரபு தெரிஞ்சவங்க கவனிச்சா அவங்களை நல்ல முறையில் வழங்கும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இய்யாக்க நஅபுது என்று நாம சொல்றோம், ஒன்னைத்தான் வணங்குறோம். அப்ப நஅபுது அபத யஅபுது, நஅபுதுண்டா என்ன அர்த்தம்? நாங்க முழுசா நாங்க உனக்கு சரணடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா அடிமையாகிட்டேன்னு அர்த்தம். அடிமைனா என்ன? அங்க ஒரு கேள்வியும் இல்லை, நீ என்னத்தை சொன்னா நாங்க செய்வோம், முழுமையாக நாங்கள் உன்னை சரணடைந்து விட்டோம் அப்படின்டா. இதனால தான் நாங்கள் மூமின்களை பார்க்கிறோம், அவங்க அல்லாஹ்வுக்கு அவங்க சரணடைஞ்சதை எப்படி காட்டுறாங்கன்னா, உடம்புல உள்ள மிக உயர்ந்த இடம் தான் தலை என்பது, யாருக்கும் பணிக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வேண்டி மனிதர்களுடைய கால் பாதங்களுக்கு இடையில கொண்டு அவன் தலையை வைக்கிறான், பிறர் மிதிச்ச இடங்களில் கொண்டு அவன் தலையை வச்சு சுஜூது செய்கிறான். அல்லாஹ்வுக்கு பணியிறத்தை அவன் காட்டுறான். மண்ணில் சில நேரம் அவன் சுஜூது செய்கிறான், சில நேரங்களில் அவனுக்கு சுஜூது செய்ய இடம் கிடைக்காட்டு பாதணிகள் சப்பாத்துகள் போட்ட இடத்துல போய் அவன் சுஜூது செய்கிறான்டா. அவன் அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைகிறான். மனிதனுடைய உடம்புல ஆக முக்கியமான உறுப்பு என்ன? தலை. அந்த தலையை கொண்டு எங்கெல்லாம் அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்காக வேண்டி சரணடைகிறான். உண்மையான ஈமானோடு அவன் செஞ்சான், அல்லாஹ்வுடைய கூலி அவனுக்கு கிடைக்கும். இஹ்லாஸோடு அவன் செஞ்சான்னு சொன்னான். ஒரு மனிதன்ட்ட ஒருத்தன் கேட்குறான், ஒரு உண்மையான ஈமான் உள்ள இறையச்சம் உள்ள அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவன்ட்ட இந்த உலகத்தை நான் உனக்கு தாரேன், நீ எனக்கு ஒரு சுஜூது செய்வையான்னு கேட்டால் நம்ம சுஜூது செய்வோமா? ஒரு உண்மையான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இறையச்சம் உள்ள ஒருவன், உண்மையாகவே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை வாழ்க்கையில் உண்மையாக சொல்லியிருக்கக்கூடிய ஒருவன், ஒரு மனிதன் நான் அவனுக்கு 2 கோடி ரூபா தாரேன், எனக்கு ஒரு சுஜூது செய்ய செய்வான், உலகத்தையே தாரண்டா கூட அவன் சுஜூது செய்யவே மாட்டான். ஏன்? மா வாஃபகல் முஃமினு அபதன், ஒரு நாளும் மூமின் அதில் அவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான், சுஜூது செய்ய மாட்டான். இதை செய்கிறான்டா அவன் அல்லாஹ்வுடைய அடிமை அல்ல, அவன் நடிக்கிறான் அர்த்தம். எனவே தான் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதை மிக தெளிவாக சொல்றாங்க. இந்த இபாதத் அல்லாஹ்வை வணங்குவது என்கிறது என்று ஹுவ கமாலு தாஅ, முழுமையான கட்டுப்பாடு. வத்தீனு யர்ஜிஉ குல்லுஹு இலா ஹாதைனில் மஅனைன். நாம இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்றோமே, இதில தான் மார்க்கம் முழுமையாக இருக்குது. இந்த மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்கள் இந்த ரெண்டிலும் தான் தங்கி இருக்கிறது. கமா கால பாது ஸலஃப், அதாவது முன்னோர்கள் சலஃபுகள் சொல்வது போல, அல் ஃபாத்திஹா சிர்ருல் குர்ஆன் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இந்த சூரா ஃபாத்திஹா என்பது குர்ஆனுடைய ரகசியமாகும். வசிர்ருஹா ஹாதிஹில் கலிமா,
அந்த ரகசியத்தில் ஆக முக்கியமானது நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து போட்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னைத்தான் நாங்கள் வணங்குறோம், உன்னை முழுமையாக வணங்குறோம், நாங்கள் உனக்கு முழுமையாக சரணடைகிறோம், உன்னிடத்திலே தான் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது. இது சூரா ஃபாத்திஹாவிலே ஒரு சிர்ராகும். எனவே ஃபல் அவ்வல், இந்த முதலாவது விஷயம் இய்யாக நஅபுது என்பதன் மூலமாக தபர்ருஉம் மினஷ் ஷிர்க், நாங்கள் உனக்கு ஷிர்க் வைக்க மாட்டோம் என்று சொல்றோம். எப்படி சொல்றோம்? நாங்கள் உனக்கு இணை வைக்க மாட்டோம் என்று சொல்றோம். இரண்டாவது வஇய்யாக நஸ்தஈன் அப்படின்றதுல தபர்ருஉம் மினல் ஹவுலி வல் குவத்தி வத் தஃபீது இலல்லாஹ். நாங்கள் ரெண்டாவது விஷயத்தில் என்ன சொல்றோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட எந்த சக்தியும் இல்லை யா அல்லாஹ், எங்கிட்ட ஆற்றல் இல்லை, நாங்கள் நினைச்சதை செய்து முடிக்க முடியாது, எல்லாமே உன்கிட்ட தான் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் முழுமையாக சார்ந்து விடுவது என்ற ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இது அல்லாஹ் தஆலா திருமறையில் பல இடங்களில் சொல்றான். எப்படி சொல்றான்? குர்ஆன்ல சூரா ஹூத்ல 123 வசனத்தை எடுத்து பாருங்க. ஃபஅபுதுஹு வதவக்கல் அலைஹ், நீங்கள் அவனையே வணங்குங்கள், அவன் மீதே நீங்கள் முழுமையாக சார்ந்து விடுங்கள். வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் பராமுகமாக இல்லை அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி சூரா முல்க்ல நீங்க எடுத்து பாருங்க. குல் ஹுவர் ரஹ்மான், அவன்தான் ரஹ்மான், இரக்கமுள்ளவன், விசாலமானவன். ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா, நாங்கள் அவனையே நாங்கள் முழுமையாக நம்பினோம், அவனையே நாங்கள் முழுமையாக நாங்கள் என்ன செய்து விட்டோம், சார்ந்து விட்டோம், தவக்குல் வைத்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்றான். எனவே நாங்கள் இபாதத் அல்லாஹ்வை வணங்குறது அப்படின்றதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், யஜிபு அலா ஜமீஇஸ் ஸகலைன், மனிதர்கள் ஜின்கள் அனைவருக்கும் கடமையாக இருப்பது, அவர்கள் ஜின்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அரபிகளாக இருந்தாலும் அஜமிகளாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும், ஆட்சியாளராக இருந்தாலும் ஆட்சிக்கு கீழ் உள்ள மனிதர்களாக சக மனிதர்களாக இருந்தாலும், அனைவருடைய கடமை என்னென்றால் அய்யஅ்புதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். பி அதாஇ மா ஃபரத, அவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்கங்களை செய்வதை கொண்டும், வத்தர்கி மா ஹர்ரம், அல்லாஹ் எதை கூடாது என்று தடை விதித்திருக்கிறானோ அதை விடுவதும். ஒன்றும் கடமையை செய்வது, அல்லாஹ் வணங்குறான் என்ன அர்த்தம்? அவன் கடமையாக்கி ஃபர்லாக்கி கூடிய விஷயங்களை செய்வதும், அவன் தடுத்த விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அவர்கள் அவர்களுடைய இபாதத்திலே, அவர்களுடைய வணக்கத்திலே அல்லாஹ் மட்டும்தான் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். என்ன இய்யாக நஅபுதுன்னு சொன்ன அர்த்தம் என்ன? இய்யாக நஅபுதுன்னு சொல்லி போட்டு ஒருத்தன் தர்கால போய் யா முஹித்தீன் ஆண்டவரேங்கிறான், அவன் இய்யாக நஅபுது விளங்கல, அவன் கலிமா விளங்கலன்னு அர்த்தம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லி போட்டு தர்கால போய் மொய்தீன் ஆண்டவரே, ஷாவுல் ஹமீத் பாஷாவே, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், என் பாஸ்போர்ட் வந்தாக்குது, நீங்கள் உங்களோட பரக்கத்து, உங்களோட தயவு, உங்களோட வசீலா சொன்னான்னா அவன் குர்ஆன் சூரா ஃபாத்திஹா ஓதுறதுல அர்த்தம் இல்லை, அவன் முஷ்ரிக்காக மாறுகிறான். எனவே இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த விஷயத்தை நீங்கள் அடிப்படையை சரியாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், வணங்குறதுக்கு தகுதியான ஒரே ஒருத்தன் தான் உங்களோட ரப்பு, லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்கு வேற யாரும் கிடையாது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் சூரா பக்ரா 163 நீங்க பார்க்கலாம். வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் ஏவப்பட்டார்கள். எப்படி வணங்கணும்? முஹ்லிஸீன், வேற யாரையும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கொண்டு சேர்க்கப்படாது, அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் நீங்கள் உதவி தேடணும். வேற எந்த மகான் பெரியார், அந்த தர்கா, இந்த கபர், அந்த பெரியவர், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களை யாருக்கிட்டே நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் இஹ்லாஸ் ஆவணர்களாக முழுமையாக அவனுக்கு கட்டுப்பட்டு விட வேண்டும். எல்லா விதமான சிந்தனைகளிலும் நீங்கள் வெளியே வந்து விடணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, வ கதா ரப்புக், அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிறான். அப்படின்னா என்னது? அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். எப்படி? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ஏவுறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான், யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே தான் உதவி தேடுகிறோம். இது அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. அதே மாதிரி யா அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனை உன்னிடத்தில் மட்டும்தான், நாங்கள் அஞ்சுவது உன்னை மட்டும்தான், நாங்கள் ஆதரவு வைப்பது உன்னிடம் மட்டும்தான், எங்களுடைய நோன்பு உனக்கு மட்டும்தான், எங்களுடைய தொழுகை உனக்காகத்தான், நாங்கள் அறுத்து பலியிடுவது உனக்காகத்தான், எங்களது நேர்ச்சை உனக்காகத்தான், வேற யாருக்கும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்பதுதான் இய்யாக நஅபுது என்பதில் மறைந்திருக்கின்றது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை அத்வாஉல் பயான்ல இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. நீங்கள் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, இதில் அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க அழகா சொல்கிறாங்க அத்வாஉல் பயான்ல, அஷார ஃபி ஹாதிஹில் ஆயத்தில் கரீமா, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறான். என்ன? இலா தஹ்கீகி மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறதுடைய கருத்தை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான்.
அல்லாஹு தஆலா இந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான். நம்ம ஒவ்வொரு நாளும் தக்பீர் கட்டிக்கிட்டு தொழுகையில இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஓதுறோமா அப்படின்னா நாம் அந்த கலிமாவை மீட்டுகிறோம்னு அர்த்தம். நம்ம அந்த கலிமா இருக்குது. ரசூலுல்லாஹ் எதுக்காக போராடினாங்க? உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் வரையும் இந்த மக்களோடு நான் போராடுமாறு கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்களே, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் தொழுகையில் மீட்டுகிறோம். உம்முல் குர்ஆன் என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் சூரா ஃபாத்திஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பிரதிபலிக்கிறது என்று யார் சொல்றா? ஷின்கித் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அத்வாவுல் பயான்ல மிக எல்லா இமாம்கள் இதை சொன்னாலும் மிக தெளிவான முறையிலே அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? லிஅன்ன மஅனாஹுமா முரக்கபுன் மின் அம்ரைன். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நாம் சொல்வதிலே அதில் அதனுடைய ரெண்டிலும் ரெண்டு விஷயம் பொதிந்திருக்கிறது. ஒன்று நஃபியும் வ இஸ்பாத்தும். அப்படின்னா நஃபி இஸ்பாத்னா என்ன? இந்த கலிமா சொல்றோம் தானே. நம்ம கலிமா சொல்ற இடத்துல நாங்கள் இந்த உலகத்தில் லா இலாஹ என்று சொன்னால் எந்த கடவுளும் இருக்க முடியாது யாரை தவிர இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒரு. அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவன் மட்டும்தான் இலாஹ் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிற அதே நேரத்தில் அதுக்கு தான் சொல்லுவாங்க இஸ்பாத் பண்றேன். அதை நம்ம நம்புறோம், உறுதிப்படுத்துறோம். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். அப்போ எதெல்லாம் மறுக்கிறோம்? அல்லாஹ் அல்லாத எல்லா கடவுள்களையும் நாம் நஃபி செய்கிறோம், மறுத்து விடுகிறோம். அப்போ இந்த ரெண்டும் இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனில் இருக்கிறது என்று இமாம் ஷின்கித் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய அத்வாவுல் பயான்ல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அந்நஃபின்னு சொன்னா என்ன? அதாவது நாங்க எப்படி சொல்றோம்? ஹல்உ ஜமீஇல் மஅபூதாத் கைரில்லாஹி தஆலா ஃபி ஜமீஇ அன்வாஇல் இபாதாத். இதில் நாங்கள் முதலாவது என்ன சொல்றோம்னு சொன்னால், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுகிற எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் உரிய, அல்லாஹ் அல்லாமல் நாம் எவைகளையெல்லாம் வணங்குகிறோமோ அந்த வணங்கப்படக்கூடிய அனைத்தும் நாங்கள் அதை வணங்கலைங்கிறோம், அதை மறுக்கிறோம். எல்லா இபாதத்திலும் அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரியவன். எப்படி? ஹல்உ ஜமீஇல் மஅபூதாத் கைரில்லா, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா கடவுள்களையும் நாங்கள் இல்லைன்னு சொல்றோம். இய்யாக நஅபுதுல ஒன்னைத்தான் அல்லாஹ் வணங்குறோன்னு அர்த்தம் என்ன? நான் ஒன்றை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கடவுளும் இல்லைன்னு நாங்கள் மறுக்கிறோம், நஃபிக்கிறோம். ஃபி ஜமீஇ அன்வாஇல் இபாத், நாங்கள் வணங்குற எல்லாத்துலேயும் எங்களோட பிரார்த்தனையில் நீ ஒன்றைத்தான் நாங்கள் பிரார்த்திப்போம், எங்கட பயப்படுறது ஒன்றைத்தான் பயப்படுவோம், புகழும் உனத்தான், எல்லாமே இபாதத்தில் எல்லா வகையும் உனக்கு தான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வேற கடவுள் இல்லை என்பதை அந்த இடத்துல மறுக்கின்றோம். இரண்டாவது என்ன சொல்றோம்? இஸ்பாத் என்ன? அதாவது இஃப்ராது ரப்பி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய ரப்பை அவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன். வஹ்தா பிஜமீஇ அன்வாஇல் இபாதாத், எல்லா வகையான வணக்க வழிபாடுகளுக்கும் அந்த ரப்பு மட்டும்தான் தகுதியான கடவுள். அலா வஜ்ஹில் மஷ்ரூ. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வில் என்ன கருத்து இருக்கிறதோ அந்த கருத்து இந்த ரெண்டு செய்தி, இந்த ரெண்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் பொதிந்திருக்கிறது என்று சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா வலகத் அஷார இல நஃபி மின் லா இலாஹ இல்லல்லாஹ் பிதக்தீமில் மஅலூம் அல்லதி ஹுவ இய்யாக. லா இலாஹ இல்லல்லாஹ்வோட கருத்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இய்யாக்கைய முன்னுக்கு கொண்டு வரமே, நஅபுது இய்யாக்கன்னு சொல்லாம இய்யாக நஅபுது என்று நாம் சொல்வதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்பதை நாங்கள் மறுத்து விடுகின்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி இய்யாக நஸ்தஈன் நம்ம சொல்றோம், அங்கே என்ன செய்யறோம்? இஸ்திஆனான்றது ஒன்னுக்கிட்ட தான் அல்லாஹ், ஒன்னுக்கிட்ட தான் நாங்கள் செய்வோம். அப்போ இந்த ரெண்டு விஷயமும் அதில் அடங்கி இருக்கிறது. இதே குர்ஆனிலே பல இடங்களில் இருப்பதாக அவங்க தன்னுடைய தஃப்சீரில் கொண்டு வராங்க, சில இடங்களை கொண்டுட்டு வராங்க. எப்படி? உதாரணமாக நீங்கள் பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும், மனிதர்களே நீங்கள் உங்களை படைத்த ரப்பையே நீங்கள் அவனையே முழுமையாக வணங்குங்கள். இந்த இடத்துல பில் இஸ்பாத். எப்படி? உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்க. ரப்பு அப்போ இஸ்பாத் பண்றோம், நாம அல்லாஹ் தான்ப்பா வணக்கத்துக்குரியவன் என்று நாம சொல்றோம். அதே நேரத்தில் நீங்க இன்னொரு வசனத்தை பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றா எப்படி? இன்னொரு வசனத்தில் ஃபலா தஜ்அலூ லில்லாஹி அந்தாதன், அல்லாஹ்வுக்கு பல இணை தெய்வங்களை நீங்கள் உண்டாக்காதீர்கள். நஃபிச்சிரும், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரிய, அவனோட எந்த ஒரு கடவுளையும் சேர்க்காதீங்க. நஃபி முடிஞ்சதா? வஅன்தும் தஅலமூன், நீங்கள் தெரிந்து கொண்டே. சூரத்துல் பக்ரால 22ஆம் வசனத்தில் பார்க்கலாம் ஆரம்பத்திலே. இதே மாதிரி அடுத்த வசனத்தில் பாருங்க, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் ரசூலை அனுப்பினோம். எதுக்கு? அன்இபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இஸ்பாத், அல்லாஹ் மட்டும்தான் நம்ம உறுதிப்படுத்துறோம். ரெண்டாவது வஜ்தனிபுத் தாகூத், நஃபி, வேற எந்த வணக்கத்துக்குரியவனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் புறக்கணித்து விட வேண்டும் என்று நபிமார்கள் சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய வசனங்களை சொல்றாங்க. உமை யக்ஃபுர் பித்தாகூத்தி வயுமின் பில்லா ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, எவர்கள் தாகூத்துகளை அல்லாஹ் அல்லாத கடவுள்களை நிராகரித்து அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்களோ, அப்ப நிராகரித்தல்
ஈமான் கொள்ளுதல். ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் பலமான ஒரு கயிற்றை பிடித்துக் கொண்டார். ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத் என்பது என்னது? நஃபி, மறுத்தல். வயுமின் பில்லாஹ் என்பது அல்லாஹ்வை மாத்திரமே இலாகாக நாங்கள் உறுதிப்படுத்துவது, இஸ்பாத். இதே மாதிரி நிறைய வசனங்களை சொல்றாங்க. 43, 26, 27 வைது கால இப்ராஹிம் லி அபீஹி வ கௌமிஹி இன்னனி பராஉ மிம்மா தஅபுதூன், நீங்க அல்லாஹ் அல்லாத வணங்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டும் நான் ஒதுங்கி விட்டேன் அப்படின்னு சொல்றார். இல்லல்லதி ஃபத்ரனி, என்னை படைச்சவனை தவிர, அவ என்னை படைச்சவனை மட்டும் தான் இஸ்பாத் பண்ணுவேன், நீங்க வணங்குறது எல்லாம் நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் சூரா 21 அத்தியாயத்தில் 25 வசனம், 43, 45 இப்படி பார்க்கலாம். ரைட், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதில் இந்த நஅபுது என்பதை கொண்டு இபாதத் என்ற ஒரு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லலாம். உனக்கு தான் இபாதத் செய்யணும். நம்ம நிறைய நமக்குள்ளே பேசிக்கொள்வோம், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யணும். இபாதத் என்றால் என்ன? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இபாதத், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது என்பதிலிருந்து இபாரத்துன் அம்மா யஜ்மஉ கமாலல் முஹப்பா வல் ஹுதூஇ வல் ஹௌஃப், அல்லாஹ்வுக்கு முழுசா சரணடைவது. எப்படி? முழுமையான அன்போடும், முழுமையான பணிவோடும், முழுமையான அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தோடும். அப்ப அன்பு, அல்லாஹ்வை பற்றிய முஹப்பத், ஹுது அல்லாஹ்வை பற்றிய அந்த பணிவு, வல் ஹௌஃப் அல்லாஹ்வை பற்றிய பயம். இந்த இபாதத் என்பதில் 3 இருக்கணும். அதனால தான் இமாம் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தலம்மன ஃபிஅலு குல்லி மா அமரல்லாஹு பி, இதுல அல்லாஹ் ஏவிய அனைத்தையும் எடுத்து நடப்பதும், வதர்கி குல்லி மா நஹல்லாஹு அன், அல்லாஹ் தடுத்தவைகள் முழுமையாக ஒதுங்கி நடப்பது, இதுக்குத்தான் இபாதத்னு சொல்லும். லிஅன்ன மல்லம் யகுன் கதாலிக் ஃபலைஸ பிஆபித், அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை எடுத்து நடக்கணும், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை தவிர்த்து நடக்கணும். இந்த ரெண்டும் செஞ்சா தான் இபாதத். இதை ஒருத்தன் செய்யலைன்னா அவன் ஆபித் இல்லை. ஒரு ஆள் ஆபிதுன்னு பள்ளியிலே நிற்கிறார், வட்டி போய் வாங்குறாரு, அவர் ஆபித் இல்லை, அவர் பள்ளியில தான் ஆபித், வியாபாரத்தில் ஹராம், அவர் முழுமையான ஒரு இபாதத் செய்தவர் அல்ல. அப்ப ஆபித் என்பவர் கடமையாக்கினதை செய்யணும், ஹராமாக்கினதை விடணும். இந்த ரெண்டும் தான் இபாதத். லவ்லம் யஃஅலில் மஅமூர பிஹி லம் யகுன் ஆபிதன் ஹக்கா, ஏவப்பட்ட விஷயங்களை செய்யாதவர் அவர் உண்மையான ஆபிதாக, அடிமையாக இருக்க முடியாது. வலவுலம் யத்ருக்குல் மன்ஹி அன்ஹு லம் யகுன் ஆபிதன் ஹக்கா, அவருக்கு தடுக்கப்பட்ட விஷயங்களை அவர் விடவில்லை என்று சொன்னால் அவர் உண்மையான ஆபித் அல்ல. எனவே ஆபித் என்பது அவர் ஏவினதை செய்யணும், தடுத்ததை தவிர்த்து நடக்கணும். எனவே ஆபித் என்பது இபாதத் என்பது. எனவே ஒரு அபுது என்பது அந்த அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் எதை ஏவினானோ அதை எடுத்து நடப்பதும், எதை தவிர்க்க சொன்னானோ அதை தவிர்த்து நடப்பது தான் ஒரு அபுது என்று நம்ம சொல்லுவோம். எனவே இபாதத் என்பது கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கணும், தடுத்ததை தவிர்த்து நடக்க வேண்டும் என்ற கருத்தை பல தப்சீர்களில், எல்லா தப்சீர்களையும் இந்த சுருக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த இபாதத் என்பதற்கான விளக்கம். இப்போ அதே நேரத்தில் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் ஈயாக்க நஸ்தஈன் என்று. இந்த ஈயாக்க நஸ்தஈன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யா அல்லாஹ் உன்னைக்கிட்டத்தான் யா அல்லாஹ் உதவி தர்றேன். எப்படி? உன்னிடமே தான் உதவி தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். லா நஸ்தஈனு இல்லா ஈயாக்க அலல் இபாதா, அதாவது இபாதத்தில் அல்லாஹு தஆலா இபாதத்தை சொல்லி போட்டு, இபாதத்தில் ஒரு விஷயம்தான் இஸ்திஆனா. அல்லாஹ்வை இபாதத் செஞ்சு அல்லாஹ் உன்னை வணங்குறேன்டா தான் அவனுடைய பெயரால் நம்ம உதவி தேடலாம். அதனால இபாதத்தை அல்லாஹ் முன்னுக்கு கொண்டு வரான். அதாவது இமாம் நாசிர் சாதி தன்னுடைய தப்சீல் இந்த விளக்கத்தை சொல்றாங்க, அல்லாஹ் இபாதத்தை முதல்ல கொண்டு வர காரணம், இபாதத்து ஆம் உமும், இஸ்திஆனா என்பது அந்த இபாதத்தில் ஒரு வகை. அல்லாஹ்வை இபாதத் செய்யறவன் அவனை கொண்டு என்ன செய்யலாம், அவனை மட்டும்தான் உதவிக்கு, தவக்குலுக்கு அவனை மட்டும்தான் சார்ந்திருப்பது, வசீலா அல்லாஹ்வை கொண்டு தான் தேடணும். அப்போ இதில் நாங்கள் என்ன சொல்றோம், லா நஸ்தஈனு இல்லா இய்யாக், யா அல்லாஹ் உன்னை தவிர நாங்கள் யாருக்கிட்டையும் உதவி தேட மாட்டோம். அலல் இபாதா வணக்க வழிபாடுகளில், வகைரிஹா அது அல்லாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், வணக்க வழிபாடுகளை நாம் செய்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வோட உதவி நமக்கு வேணும், அல்லாஹ்வோட தௌஃபீக் நமக்கு வேணும். தவாவில் ஈடுபடுறாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு வேணும். அப்போ அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால் தான் நம்ம நன்மையை செய்யலாம், பாவத்தை விடலாம். அடிக்கடி நம்ம என்னகள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகின்றவனே, சப்பித் குலூபனா சப்பித் கல்பி அலா தீனி, அல்லாஹ் என்னுடைய கல்பை உன்னுடைய மார்க்கத்தில் நீ ஸ்திரப்படுத்தி நம்ம சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தான் நம்முடைய, அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொன்னான், தன்னுடைய சாச்சா அபூ தாலிஃபுக்கு நேர்வழி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் நினைக்கிற மாதிரி லா தஹ்தி லிமன் அஹ்பப்த, நீங்கள் விரும்புகிற ஆட்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்கல, நேர்வழி என்பது என் கையில் உள்ளது. எனவே நாங்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக நீ ஆக்கியா அல்லாஹ், நான் அதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அல்லாஹ், பாவத்திலேருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாற்றியா அல்லாஹ், ஷைத்தானிடமிருந்து உதவி கேட்கிறோமா இல்லையா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறோமா இல்லையா?
அப்போ ஷைத்தான்ட அந்த 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 சூழ்ச்சியிலேருந்து அல்லாஹ் தப்புறதுக்கு உன்னுடைய துணை இல்லாமல் என்னால் முடியாது. குர்ஆன் ஓதும்போது கூட வைதா கராத்தல் குர்ஆன் ஃபஸ்தைத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ எல்லா நேரத்திலும் ஷைத்தான்லேருந்து கூட நம்ம அல்லாஹ்ட்ட தான் பாதுகாப்பு தரோம். அப்போ அந்த இஸ்திஆனா என்பது வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அப்போ இஸ்திஆனா என்பது தலபுல் அவுன், உதவி தேடுவது. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது இந்த இடத்துல இபாதத்துக்கும் உதவி தேடுவதற்கும் அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்கிறான். அதாவது அத்தவக்குல், இந்த தவக்குல் வைக்கிறது, அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பது, இதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறோம். லிஅன்னஹு லா கியாம பில் இபாதா அலல் வஜ்ஹில் அக்மல் இல்லா பிமஊனத்தில்லாஹ். நீங்கள் முழுமையாக அல்லாஹ்வை இபாதத் செய்யணுமா இருந்தால், அல்லாஹ் உதவி செய்யணுமா இருந்தால், அல்லாஹ்வோட உதவி, அல்லாஹ்வை வணங்குறமான இருந்தால் அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. ஒத்தஃபீது இலைஹி, முழுசாக நீங்கள் அவனை சார்ந்திடணும். வத்தவக்குலி அலைஹி, அவனை முழுசாக நீங்கள் நம்பிக்கை வச்சிடணும், தவக்குல் வச்சிடணும். இமாம் சாதி நாசிர் சாதி என்ன சொல்கிறாங்கன்னா, அல் இஸ்திஆனா பஅதல் இபாதா, அதாவது அல்லாஹு தஆலா தக்கரல் இஸ்திஆனத்தை பஅதல் இபாதா, இஸ்திஆனா உதவி தேடுறத இபாதத் என்பதற்கு புறவு சொல்கிறான். ஏன் மஅ துஹூலிஹா ஃபீஹா, இந்த இபாதத் என்பதுக்குள்ள இஸ்திஆனா வந்துடும். அப்போ ஏன் அல்லாஹு தஆலா தனியாக சொல்கிறான்? லிஇஹ்தியாஜில் அப்தி ஃபீ ஜமீஇ இபாதாத்திஹி, அவனுடைய எல்லா இபாதத்திலையும் அல்லாஹ்வோட உதவி தேவை. யா அல்லாஹ் என்னை பலப்படுத்தி, அல்லாஹ் என் பாதங்களை பலப்படுத்தி, அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வுடைய உதவியை கூட தான் எல்லாம் நடக்கும். எனவே அல்லாஹு தஆலா ஃபஇன்னஹு இல்லம் யுஅனிஹில்லா, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யல, அவர் நினைச்ச எதையுமே அவர் செய்ய முடியாது. லம் யஹ்சுல் லஹு மா யுரீதுஹு மின் ஃபிஅலில் அவாமிர். விளங்குதா? அவர் ஏவப்பட்ட விஷயங்களை அவருக்கு செய்ய முடியாது, தடுக்கப்பட்ட விஷயங்களை அவர் தவிர்க்க முடியாது. எனவே அவர் அல்லாஹ்வை முழுமையாக உதவிக்கு சார்ந்திருக்கணும். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அல் இபாதத்து மகாமுன் அஸீமுன், அதாவது இந்த இபாதத் என்பது ஒரு மகத்தான அந்த அதுக்கான ஒரு மகத்தான ஒரு இடம் இருக்குது. இந்த அப்து என்பதை அல்லாஹு தஆலா கண்ணியமான இடங்களில் பேசுகிறான். அப்து என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா கண்ணியமான இடங்களில் பேசுகிறான் என்பதையும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அது சம்பந்தமான அல் குர்ஆன் வசனங்களை நம்ம சொல்கிறோம். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஆனா தேடுவது என்பது, அதாவது லா நத்லுபுல் அவுன இல்லா மின்க வஹ்த, அத்வாஉல் பயான் இமாம் ஷன்கீத்தி சொல்கிறாங்க, உன்னிடத்தில் தவிர நாங்கள் எந்த உதவியும் தேட மாட்டோம். லிஅன்னல் அம்ர குல்லுஹு பியதி, காரியங்கள் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. வஹ்தக், நீ ஒருத்தன் தான். லா யம்லிகு அஹதும் மின்ஹு மஅக், உன்னோடு எவருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது, ஒரு கட்டுகளவும் உன்னுடைய அதிகாரத்தை யாரும் கையில் எடுக்க முடியாது. எனவே நாங்கள் உன்கிட்ட உதவி தேடுறோம். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள் சகோதரர்களே. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஃபீஹி இஷாரத்துன் இலா அன்னஹு லா யம்பகி அன் யதவக்கல இல்லா அலா மன் யஸ்தஹிக்குல் இபாதா, வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கிட்டையும் மனிதன் தவக்குல் வைக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபஅபுதுஹு வ தவக்கல் அலைஹ், நீங்கள் அவனையே வணங்குங்கள், அவன் மீதே தவக்குல் வையுங்கள். இது சூரா தௌபால சொல்றான், ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், அவர்கள் உம்மை புறக்கணித்து சென்று விட்டால் சொல்லுங்கள் அல்லாஹ் எனக்கு போதும். லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து, அவனை தவிர வேற எந்த ஒரு கடவுளும் கிடையாது, அவன் மீது நான் முழுமையாக தவக்குல் வைத்து விட்டேன் என்று அல்லாஹ் தவக்குலை பற்றி நிறைய இடங்களில் சொல்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா உன்னைத்தான் வணங்குறேன் அப்படின்னா நான் உன்னோட அடிமையாகலான்னு சொல்லணும். யாரெல்லாம் உன்னோட அடிமை, உனக்கு மட்டும்தான் அடிமை, உனக்கிட்ட மட்டும்தான் நான் உதவி கேட்பேன் அப்படின்னா நான் ஒரு அடிமை என்று சொல்கிறது நமக்கு வேணால் அடிமை இந்த வார்த்தை ஒரு கேவலமான வார்த்தை மாதிரி தெரியலாம். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தஆலா கண்ணியமாக பேசிய இடங்கள் எல்லாம் அடிமைன்னு பேசுகிறான். ஏன்னா அடிமை தானே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் உள்ள உறவு என்ன? அடிமை. நாம் அடிமை, இந்த அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லத்தில் நமக்கு ஒரு கண்ணியம் வரணும். நான் அல்லாஹ்வோட அடிமைப்பா, நான் அல்லாஹ்வுக்கு தான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்ணியமான இடங்களில் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் தன் அடிமை மீது இந்த வேதத்தை இறக்கினான். அபுத் அப்படி, ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கினானே, அவனுக்கே எல்லா விதமான புகழும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், வ அன்னஹு லம்மா காம அப்துல்லாஹ் யதுஉ, அல்லாஹ்வுடைய அடியாராகிய அந்த ரசூலுல்லாஹ் பற்றி சொல்றான், அவர் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹு தஆலா பேசுறான். சூரத்துல் ஜின்னில் நீங்க எடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, சுப்ஹானல்லதி அவன் தூய்மையாகி விட்டான். அஸ்ரா பி அப்திஹி லைலன், அவன் தன்னுடைய அடிமையை இராவளி பயணம் கொண்டு சென்றான். சூரா இஸ்ரால நீங்க பார்க்கலாம், எல்லாம் அடிமைன்றான். அப்போ குர்ஆனை இறக்கின இடத்துக்கு அல்லாஹு தஆலா அடிமைன்னு யூஸ் பண்றான். அதே மாதிரி தாவாவுடைய அந்த இகாமத்து ஹுஜ்ஜா, தாவாவுக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? அடிமைன்னு யூஸ் பண்றான். அதே மாதிரி அந்த விண்ணுலக பயணத்தில் இராவளி பயணத்துக்கு அல்லாஹு தஆலா அடிமைன்னு யூஸ் பண்றான்.
எனவே இந்த அடிமை என்கிற இந்த சொல் இருக்குது, அது ஒரு அல்லாஹ்வுடைய அடிமை என்று நான் இவருக்கு அடிமை, அந்த ஆளுக்கு அடிமை, இந்த ஆளுக்கு அடிமை, நான் அந்த மௌலவிக்கு அடிமை அப்படி சொல்லப்படாது. அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வது ஒரு மனிதனுக்குரிய கண்ணியமான வார்த்தை என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளும். அல்லாஹ் சொல்றான், வலக்கது நஅலமு, நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம், அன்னக்க யுதீகு சத்ரக் பிமா யகூலூன், அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு உங்களோட உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நெருக்கடியாகுவதை நாங்கள் அறிகிறோம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு நீ தஸ்பீஹ் செய். வகுன் மினஸ் சாஜிதீன், நீ சுஜூது செய்பவர்களில் உள்ளவர்களாக நீ ஆகிவிடு. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உம்முடைய ரப்புக்கு நீங்கள் அடிமையாகுங்கள் மரணம் வருகின்ற வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹிஜ்ரில் சொல்லி காட்டுறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இதில் நாம் சுருக்கமாக புரிந்து கொள்கிற அந்த ஃபவாயித், இந்த வசனத்தினுடைய ஃபவாயித் என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுக்கு நாங்கள் இஹ்லாஸான முறையில் இபாதத் செய்யணும். ஏன் அல்லாஹ் சொன்னான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், முஹ்லிஸீன், இஹ்லாஸானவர்களாக வணங்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எனவே அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸுல் இபாதத்தில் இல்லா, இய்யாக நஅபுது என்பதற்கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு முழு தூய்மையாக நாங்கள் அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும், அவனுடைய திருமுகத்தை நாங்கள் நாட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நஅபுது இய்யாக என்பதை முன்னுக்கு கொண்டு வந்து இய்யாக நஅபுது என்பதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உதவி தேடணும். இய்யாக நஸ்தஈன், இந்த ரெண்டு விஷயங்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்டா, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தான் உதவி தேடணும் அப்படின்டா, இப்போ மனிதர்கள்கிட்ட நம்ம எந்த உதவியும் கேட்கக்கூடாதா? அல்லாஹ்கிட்ட தானே உதவி கேட்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை ஆகிட்டு ஒரு கடன் கேட்கப்படாதா? அல்லது நம்மளோட ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் உதவி கேட்கப்படாதா அப்படின்னு சொன்னால், இதில் முக்கியமாக நீங்கள் விளங்கணும். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் இதையும் சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, கைஃப யுகாலு இஹ்லாசுல் இஸ்திஆதா லில்லாஹி ஜாஃபி, அல்லாஹ் குர்ஆனில் தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வான்றான், நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் உதவி செய்யுங்கள்ன்றது அல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்படின்னா மனிதர்கள்ட்ட உதவி கேட்கப்படாண்டா எப்படி உதவி செய்கிறது? அதே மாதிரி ஹதீஸில் புகாரில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அவன் மூட்டுகளுக்கு செய்யக்கூடிய தர்மங்களை சொல்லும்போது யுஐனு ரஜுல ஃபி தாபத்திஹி, ஒரு மனிதனை அவனுடைய அந்த வாகனத்தில் ஏற்றி விடுவது, அதுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ் எர்ஃபவ் அலேஹா மத்தாஹு சதகா, அவருடைய பொருள்களை அந்த வாகனத்தில் ஏற்றி விடுவது தர்மம் வருது. அப்போ உதவியை பற்றி வந்து தானே இருக்குது குல்லு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நாளிலே தர்மம் இருக்கிறது சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், துஐனு ரஜுல ஃபி தாபத்திஹி ஃபதஹ்மிலுஹு அலேஹா சதகா தர்ஃபவ் அலேஹா மத்தாஹு சதகா, அப்படி நிறைய வருது. அப்போ மனிதர்களுக்கு மனிதர் உதவி செய்யணும்னு ஒன்று இருக்குது தானே. அப்போ அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உதவி கேட்கணும். மனுஷன்கிட்ட பாப்பா கிட்ட கூட நீங்கள் எனக்கு இது வாங்கித்தாங்க, புக்கு வாங்கித்தாங்கன்னு ஒரு பிள்ளை கேட்கலாது. அப்படித்தானே ஒரு நண்பன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாது. அப்படின்னு சொன்னால் அல்லா இடத்துல மட்டும் கேட்கணும்னா அப்போ இதெல்லாம் கூடாதாண்டு வரும். இதை ரெண்டு வகையாக நாங்கள் பார்க்கணும். ஒன்று இஸ்திஆனா தஃபீத், முழுமையாக எப்படி பிமான அன்னக தஅதமிது அலல்லாஹி அஸ்ஸ வஜல், எல்லா முழு உதவியும் அல்லாஹ்வை மட்டும்தான் செய்ய முடியும்னு நான் அல்லாஹ்வை நம்புகிறோம். முதல் விஷயம், அதாவது நாங்கள் அல்லாஹ் அல்லாத மற்ற யாருக்கிட்டையும் உதவி கேட்க மாட்டோம். அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் எல்லா உதவியும் செய்யக்கூடியவன். அவனுடைய கூவா, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த உதவியை நாங்கள் மனுஷத்தை கேட்கல. உதாரணமாக நமக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நமக்கு தேவை, நம்ம கேட்குறோங்க, அவர் பக்கத்தில் இருக்கிறாரு, அந்த பொருளை வச்சுட்டு இருக்கிறாரு, அதை நமக்கு பெற முடியும், சாத்தியமிக்குது, இது பிரச்சனை இல்லை. இது அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான். இன்னொரு ஆள் இங்கே இருந்து யா முஹைதீனேங்கிறார், மௌத்தாக போய்த்தார், யா முஹைதீன் ஆண்டவர். அப்போ இங்கே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் எப்படி அவன் காப்பாற்றுவானோ அதே மாதிரி மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்பவர் கடவுள், அவர் மௌத்தாவில், அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நமக்கு கேட்பார் என்று நம்புறது, இதான் ஷிர்குல் அக்பர். இது மிகப்பெரிய ஒரு ஷிர்க். இந்த உதவி கேட்கப்படாது. அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களாக இருந்தால் முழுமையாக அல்லாஹ்வை, உதாரணமாக நம்ம கேட்குறோம், நாம் இங்கே இருந்துக்கிட்டு நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, அங்கே கபூரில் அடிக்கிற பாப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? பண்ண மாட்டாங்க. அப்போ இதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் நேர்ச்சி வைக்கிறது, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் கேட்கறது, இது தெளிவான ஷிர்க், ஷிர்குல் அக்பர், இது மன்னிக்கப்படாது, நரகத்துக்கு கொண்டு போகிற ஷிர்க். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது அல் முஷாரக்கா. உதாரணமாக நம்ம கேட்குறோமே, அல்லாஹ் தஆலா தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வான்றான், நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யுங்க, இது கூடுமானது. ஏன்னா அல்லாஹ்வே இதை சொல்கிறானே, அல்லாஹ்வே இதை சொல்கிறான். நாங்கள் அது எப்படி கேட்குறோம்? ஒரு ஆள் சொல்லுவார், எந்த நிலையிலையும் நம்ம யாருக்கிட்டையும் கேட்கப்படாண்டா இல்லை, அல்லாஹ் தஆலா அதுக்கான அனுமதியை குர்ஆனில் நமக்கு தந்திருக்கிறான், அதுக்கான சிறப்புகளை சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தாண்டு கேட்காம, யா முஹிதீனே எங்களை நேர்வழிப்படுங்க, எங்களுக்கு ஹிதாயத்தை தாங்காண்டு மனுஷனை கேட்கணுமா? அது அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அப்போ நாங்கள் ஒரு மனிதருக்கு அவருக்கு முடியுமானதை உயிரோடு இருக்கக்கூடிய தரக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நாம் போய் அண்டண்டாடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உள்ள ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு ஃப்ளைட் வாங்கி தாங்கன்னு கேட்கணுமா? அவருக்கு செய்யலாது.
ஆனால் படைச்ச ரப்பிடத்தில் எதை வேணாலும் கேட்கலாம், சொர்க்கத்தை கேட்கலாம். ஒரு மனுஷன் போய் எனக்கு நீ சொர்க்கம் தாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாது. அப்போ மனிதனிடம் கேட்க வேண்டிய சில விஷயங்களை அல்லாஹ் ஆகுமாக்கிக்கிறான், அதை கேட்கலாம். ஆனால் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய விஷயங்கள் மனிதன்ட்ட யார்கிட்ட கேட்பீங்க? மூத்தா போய் கபர்லைக்கு போகிறோம் எங்க இதுதாங்கன்னு கேட்பீங்களா? இல்லை. எங்கேயோ உள்ள ஒரு ஆள்கிட்ட ஃபோனில் கேட்குறீங்க, எனக்கு ஒரு ஏற்பாடு செய்ய, எனக்கு பணம் போடுங்கன்னா போடுவார். அது ஒரு ஊடகம் இருக்குது, அவருக்கு முடியுமானதை கேட்குறீங்க. இது மனுஷன் கேட்குறது, இதுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி அளிச்சிக்கலாம். ஆனால் படைச்சவன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்களை படைப்பினங்களிடம் நாம் போய் கேட்கறது என்பது மிக முக்கியமாக நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இதை பல இடங்களில் இதை தடுக்கிறான். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது என்பது ஷிர்க். யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இது ஒரு நீண்ட ஒரு பல விஷயங்கள் இதுக்குள்ள சொல்லப்பட வேண்டிய விஷயம். சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது உயிரோடு உள்ளவர்களிடம் கேட்க முடியுமான விஷயங்களை கேட்கறதுக்கு பக்கத்தில் அவர் சக்தி உள்ள இடத்துல அவர் இருந்தால், கேட்கக்கூடிய சூழலில் இருந்தால் அல்லாஹ் அதை ஆகுமாக்கிக்கிறான். ஆனால் ரப்பிடத்தில் கேட்க வேண்டியதை மூத்தா போன ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறோம், கபரடியில் போய் கேட்குறோம், தர்காவில் போய் கேட்குறோம், இங்கே இருந்துக்கிற மொய்தீன் ஆண்டவரை கூப்பிட்றோம்டா அது மிக தெளிவான ஒரு ஷிர்காக இருக்குது. அல்லாஹ் அது ஒரு மிகப்பெரிய பாவம், நாளை மறுமையில் அவர் நிரந்தர நரகத்துக்கு போகிற ஒரு நிலைமையை உண்டாக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹு தஆலா இந்த கேட்ட விஷயங்களில் இருந்து ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், நாம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே நாங்கள் முழுமையாக உதவி தேட வேண்டும், தவக்குல் வைக்கணும்ன்ற அந்த விஷயத்தை இந்த வசனத்தின் ஊடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.